which of the following is electron deficient? So electron deficient அப்படின்னா என்னதுன்னா octet rule நம்மளுக்கு தெரியும்ல. octet ruleனா டோட்டலா ஒரு சென்ட்ரல் ஆட்டமை சுற்றி சரௌண்டிங்கில் 8 எலக்ட்ரான்ஸ் மொத்தமாக இருக்கணும். எதர் லோன் பேராக இருக்கலாம் இல்லை பாண்ட் பேராக இருக்கலாம். ஸோ அதோட கம்மியாக இருக்குது, 8ஓட கம்மியாக இருக்குதுன்னா நம்ம அதை வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி ஹைப்போவேலண்ட் ஸ்பீஷிஸ் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லிக்கலாம். ஓகேவா? இது வந்து எக்ஸப்ஷனல் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆக்டெட்டில் நம்மளுக்கு வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்றுத்துக்காக செக் பண்ணலாம். நம்மளுக்கு இதில் என்ன தெரியணும்? ஃபஸ்ட்டு எத்தனை பாண்ட் பேர் இருக்குது, எத்தனை லோன் பேர் இருக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம PH3யும் எடுத்துப்போம், NH3யும் ஃபஸ்ட்டு எடுத்துப்போமே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சரில் நைட்ரஜனுக்கு கான்ஃபிகரேஷன் என்னது? 1s2 2s2 2p3. ஸோ அவுட்டர்மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்னது? 5 எலக்ட்ரான்ஸ். அப்படிதானா? ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2s2. ஓகே, 2p3னா 1 2 3. ஸோ பேசிக்காக இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நைட்ரஜன் கேன் ஃபார்ம் 3 பாண்ட்ஸ். 3 பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம்ல. 3 ஹைட்ரஜன் இருக்குது. வித் இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆகும், இது ஒரு ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆகிரும். ஓகே, அப்புறமா ஒரு லோன் பேர் இருக்குது. அப்படிதானா? அப்போ எப்படி இருக்கும்? நைட்ரஜன் H and then 1 lone pair. ஓகே, நீங்கள் ஷேப்பில் இது படிச்சிருப்பீங்க, இது பிரமிடல் ஷேப் டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர். அப்படிதானா? டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரி, ரைட்? ஸோ இப்போ இது வந்து PH3க்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ PH3க்கு அதே தானே, நைட்ரஜனுக்கு வந்து நைட்ரஜன் கீழே தானே பாஸ்பரஸ் இருக்குது. நைட்ரஜனுக்கு 2s2 2p3ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ பாஸ்பரஸ்க்கு என்னது? 3s2 3p3. தட்ஸ் ஆல். அப்படிதானா? பிகாஸ் நைட்ரஜன் வந்து செகண்ட் பீரியடில் இருக்கும் பீரியாடிக் டேபிளில். இது வந்து எந்த பீரியடில் இருக்குது? தேர்ட் பீரியடில் தானே இருக்குது இது பாஸ்பரஸ். ஸோ 3s2 3p3. அதே ப்ரொசீஜர் 3s2 3p3னா என்னது? என்ன அர்த்தம்? 3s2 இருக்கும், 3p3 இருக்கும். அதே ப்ரொசீஜர் இதில் 3 பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம், ஒரு லோன் பேர் இருக்கும். சேம் திங், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். PH3 இருக்கும், அப்புறமா ஒரு லோன் பேர் இருக்கும். நம்ம இப்போ இந்த 2 ஸ்ட்ரக்சர்லையும் கவுண்ட் பண்ணி பார்ப்போமா, வெதர் இட் இஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆர் நாட். இப்போ நான் இதில் அமோனியாவில் பார்க்குறேன். 1 2 3 4 5 6 7 8 ஒவ்வொரு பாண்ட்லேயும் 2 2 எலக்ட்ரான்ஸ், டோட்டலி 8. அப்போ இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்லாம் கிடையாது, சூப்பர் ஸ்டேபிள். ஓகே, ஸோ பாஸ்பரஸில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. ஈச் பாண்ட் இஸ் ஹேவிங் 2 எலக்ட்ரான்ஸ். இதுவுமே கம்ப்ளீட்லி ஸ்டேபிள், இதுவுமே எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் கிடையாது. அப்போ A அண்ட் D வந்து தப்பு. அப்படி தான் எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கணும் நம்மளுக்கு. நம்ம ஆப்ஷன் பியை பார்ப்போமே. CH3 இதை வந்து நம்ம ஜென்ரலாக நேமிங் படிச்சிருந்தீங்கன்னா இது ஈத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானா? நாமன்கிளேச்சர் லைவ் பேக்கில் படிச்சிருப்பீங்க, ஈத்தேன். அப்படிதானா? ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும் கார்பனுக்கு எத்தனை பாண்ட்? 1s2 2s2 2p2. மேக்ஸிமம் எத்தனை பாண்ட் தான் வேலன்ஸ் எலக்ட்ரானில் இருக்குது? 4. ஸோ 4 பாண்ட்ஸ் இட் கேன் ஃபார்ம் மேக்ஸிமம். லோன் பேர்லாம் ஒன்றும் இருக்காது. இப்போ 4மே பாண்ட் ஆகிடுச்சுன்னா எப்படி லோன் பேர் இருக்கும்? அப்படிதானா? ஸோ இப்போ ஏதாச்சும் பாண்டாக இப்போ 2 பாண்டு தான் இருந்துச்சு அப்படின்னா ஒரு லோன் பேர் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ CH3 நான் எழுதுறேன். CH3 இப்படி நான் எழுதுறேன் செப்பரேட்டாக, எல்லா பாண்டு தெரிகிற மாதிரி. CH3 இதே இதை தான் இப்படி எழுதியிருக்கேன். இது டேஷ் லைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எழுதுறத டேஷ் லைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கார்பனை சுற்றி கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 8 இருக்குது. ஆக்டெட் இஸ் ஓவர். இந்த கார்பன் கவுண்ட் பண்ணலாம். செகண்ட் கார்பனுக்கு 1 2 3 4 5 6 7 8 இதுலேயும் 8 இருக்குது. ஸோ போத் ஆர் ஸ்டேபிள். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்லாம் யாருமே இல்லை. அப்படிதான். வாட் அபவுட் ஆப்ஷன் சி? பியும் தப்பு. ஆப்ஷன் சியில் வந்து போரான் இருக்குது, BH3. ஸோ போரானுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? 1s2 2s2 2p1, ரைட்? இதில் வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? 3 எலக்ட்ரான், பிகாஸ் 2s2 2p1. த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இஸ் செகண்ட் ஷெல் அண்ட் அதில் 3 எலக்ட்ரான் இருக்குது. இதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்? 2s2 நான் எப்படி எழுதிக்கிறேன்? 2p வந்து p orbital has 3, I mean p subshell has 3 orbital. அப்போ வந்து 2p1 இப்படி எழுதிக்கிறேன். இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட். அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸைட் ஆகும். அப்படின்னா இந்த எலக்ட்ரான் இருக்குது, பேர்டாக இருக்குது, அது இப்போ தனியாக போகிறதுக்கு இடமும் இருக்குது, வேக்கண்ட். ஸோ இட் இஸ் கோயிங் அவே, எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ என்ன ஆகும்? எக்ஸைட்டேஷன் 1ல் என்ன பாண்டு? 3 பாண்ட்ஸ். ஸோ போரான் கேன் ஃபார்ம் 3 பாண்ட்ஸ்
அப்புறம் ஒன்று வந்து வேக்கண்ட் p ஆர்பிட்டல் இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு இதில் வந்து BH3. ஸோ 3 பாண்ட்ஸ். ஸோ ஈச் ஆஃப் தெம் இஸ் பாண்டிங் வித் அ ஹைட்ரஜன். லோன் பேர்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ பேசிக்லி இப்படி தானே இருக்கும், அது லோன் பேர்லாம் எதுவுமே இல்லை. அப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள், 1 2 3 4 5 6, ஒன்லி 6 எலக்ட்ரான்ஸ் தான் சரௌண்டிங்கில் இருக்குது. இப்போ இன்னும் 2 வேணும்ல, அப்போ இது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஸோ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். BH3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.